செல்லக்கண்ணு, கல்யாண பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவ முன்னாடி போய் நீ குப்பையை அள்ளி கொட்டிட்டு இருக்க. சீக்கிரமா இந்த இடத்த சுத்தம் பண்ணு. நீ வராதா? சரி அம்மா வாங்க வாங்க. எல்லாரும் சொல்வாங்க உங்களை நம்புறவங்கள நீங்க ஒரு நாளும் கைவிட மாட்டீங்கன்னு. அதுக்காக தான் இது வரைக்கும் ராதா மோகனோட வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் அறிகுறி காட்டினீங்களோ அது எல்லாத்தையும் நான் முழுசா நம்பினேன். நான் மோகன் ஐயாவுக்காக விரதம் தானே இருக்கேன். ராதா மோகனுக்காக விரதம் இருக்க போறாளா? அப்போ ராதா மோகன காதலிக்கிறாளா? மோகன் ஐயா தண்ணி குடிங்க, இந்தாங்க. ராதாவும் மோகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரதம் முடிச்சுக்கிட்டாங்க. இது எதிர்ச்சியா நடக்கிறதா இல்ல நீங்க எனக்கு காட்டுற அறிகுறியா? இந்த பேர் அவங்க உன் கையில தெரியாம எழுதி இருக்கலாம். ஆனா இது நிரந்தரமா உன் கையில இருக்கணும் ராதா. அம்மாடி கதவு தரமா, நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாயிடுச்சு. நிச்சயம் முடிஞ்சிருச்சு பாட்டி. ராதாவும் மோகனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு நான் நம்புறேன். அது உண்மையா இருந்தா இப்ப ராதாவோட கையில அந்த ரிஷியோட பேரை எதுக்கு எழுத போறாங்க? ஏன் நாளைக்கு ராதாக்கு ரிஷிக்கு கல்யாணம் நடக்க போகுது? ஏன் நீங்க நீங்க ஏன் ஏதோ செய்ய மாட்டேங்கிறீங்க? குஷி சின்ன பொண்ணு இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்றா. ஆனா நீங்க எதுவும் செய்யாம சும்மாவே வேடிக்கை பாக்குறீங்களே. ஏன்? நான் சுயநலக்காரின்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன் கண்ணுக்கு ராதா குஷியோட அம்மாவ தெரியுறா. ஆனா நீங்க எனக்கு எந்த அறிகுறியும் காட்டாத வரைக்கும் நான் மோகனையும் ராதாவையும் இது வரைக்கும் ஒன்னா வச்சு பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் நீங்க எடுத்த முடிவுல இருந்து எப்படி நீங்க பின் வாங்கலாம் சொல்லுங்க? இது வரைக்கும் நீங்க எனக்கு எவ்வளவு அறிகுறி காட்டினீங்களோ அது எல்லாத்தையும் நான் முழுசா நம்பினேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னோட நம்பிக்கை எல்லாத்தையும் நீங்க வீணாக்கிடாதீங்க. ப்ளீஸ் ராதாக்கும் ரிஷிக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. எரிச்சிரு எரிச்சிரு, சீக்கிரம் போ. பகவத்கீதையும் அந்த கிருஷ்ணரும் இல்லாம இவளுக்கு நல்ல காரியம் நடக்குமா என்ன? சாரி. ராதா கல்யாணத்துக்கு பாட்டியை விட நீ ரொம்ப துடிக்கிறிய. பார்க்க அழகா இருக்க. தேங்க்யூ.
எரிச்சிட்டியா? இல்லம்மா அது மறுபடியும் எங்கேயும் விழுந்துருச்சு. ஐயோ என்ன பொண்ணுமா நீ? இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? ஒரு வேலையை ஒழுங்கா பண்றியா நீ? சில பேர் சொல்லாம கொல்லாம நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, வந்து நம்ம வாழ்க்கையை அழகா மாத்திடுவாங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி நீ என் வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமானவளா மாறுவன்னு நான் நினைக்கவே இல்லை ராதா. குஷியையும் என்னையும் சேர்த்து வைக்க நீ பண்ற முயற்சி, அதுக்காக வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். குஷிக்கு எந்த தப்பும் நடக்க நான் இனிமே விட மாட்டேன். ராதா நிஜமாலே இந்த வீட்டை விட்டு போயிடுவாளா? உனக்கு ஒண்ணு தெரியுமா குஷி? என்னோட இந்த பகவத்கீதை இருக்குல்ல, இதுல வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு இருக்கு. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா நீ இத படி. அப்போ கண்டிப்பா உனக்கு தேவையான தீர்வு கிடைக்கும். ராதா, உன்னோட கீதை எனக்கு தெரியா? தாராளமா எடுத்துட்டு போ குஷி. நீ இத படிக்க ஆசைப்படுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா, இத படிச்சு இதுல இருந்து நல்ல விஷயம் எல்லாம் கத்துக்கோ. கடவுள் கிருஷ்ணா, how are you? எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது. அது இன்னைக்கு ராதாவுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன், நாளைக்கு கல்யாணம். உங்களுக்கு தான் தெரியும்ல, ராதா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். ஆனா அதுக்கு முதல்ல நான் இந்த மெஹந்தி ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணணும். ராதா சொல்லிருக்கா, உங்களோட இந்த கீதையில எல்லா ப்ராப்ளம்க்கும் சொல்யூஷன் இருக்கான். எனக்கு கீதை படிச்சு பழக்கம் இல்ல, நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். என்ன மெஹந்தி ஃபங்க்ஷன் தானே, என்னமோ தாலி கட்டும்போது கெட்டி மேல கட்ட சொல்ற மாதிரி இப்படி அடிக்கிறானுங்க. நிறுத்து. எப்படி நிறுத்த முடியும்? அதான் கல்யாணம் நடக்க போகுது. நான் ராதா இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அப்புறம் இந்த வீடே வெறிச்சோடி போயிடுமே. ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கு. இப்படியே உன் பிரச்சனையை பார்த்து ஓடிக்கிட்டே இரு. உனக்கு ஊ சந்தோஷம் தான் முக்கியமா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? குஷிய பாரு, அவ இன்னும் போராடிக்கிட்டே இருக்கா. இப்பவும் கல்யாணத்தை நிப்பாட்ட முயற்சி பண்றா.
போட்டோவை யார் திருப்பினது? காத்தும் அடிக்கல, ஜன்னலும் திறந்து வைக்கல, அப்புறம் எப்படி? நான் தான் திருப்பினேன். அப்பதான் உன்னோட கவனம் திரும்பும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு யோசிப்ப. ராதாவோட கல்யாணத்தை நிறுத்து ப்ளீஸ் மோகன். ராதாவோட கல்யாணத்தை நடத்த விடாத. ரிஷியோட போட்டோ. கண்டிப்பா இவன் ஃப்ராட்தனம் பண்ணிருப்பான். ஆனா என்ன? என்னாச்சு ராதா? அது குஷி எங்க போனான்னு தெரியல. அவ சின்ன பொண்ணு தானே, இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா, வந்துருவா. இப்ப அவளை பத்தி கவலைப்படுறதை விடு. என் பிள்ளை ரிஷிய பத்தி யோசி. ஏன்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. சரி. நான் இதோ வரேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். போலாம். வாங்க மெஹந்தி, வாங்க. இவதான் கல்யாண பொண்ணு. நீங்களா? எங்க ஒரு கல்யாணம்னா அது நான் இல்லாம நடந்துருமா என்ன? ம், அடடா, இந்த கல்யாண பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. மருதாணியும் போட்டு விடுவேன், திஷ்டி போட்டும் வைப்பேன். அந்த ரிஷி எங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இப்ப பாரு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறான். நான் சொல்றத கேளு. அவனுக்கு பணமே கொடுக்காத, சரியா? அவன் எங்க இருந்தாலும் சரி, அந்த பேப்பர் அவன் கையில இருக்கணும். அவ்வளவுதான். இதோ பாருங்கம்மா. மெஹந்திய நல்லா செவக்க செவக்க போடுங்க. அப்பதான் பொண்ணோட கையில இருந்து மாப்பிள்ளையோட பேரு ஒரு மாசத்துக்கு அழியாது. செல்லக்கண்ணு குடு. மாப்பிள்ளை பேரு? அது வந்து இந்த முறை எனக்கு தெரியும். போன தடவை பண்ண தப்ப இந்த தடவை பண்ண மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன் பேரு மோகன் தானே? நீங்க என்ன காரியமா பண்ணிருக்கீங்க? நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை பேரு போட்டிருக்கேன். கல்யாண பொண்ணு அவ கிடையாது, அது நான் தான். இந்த தடவை கல்யாண பொண்ணு கையில மாப்பிள்ளை பேரு சரியா இருக்கும். நீ கல்யாணம் பண்ண போற பையன் பேரு ரிஷி தானே? இல்ல, இந்த தடவை 2 பேர் பேருமே சேரக்கூடாத பேருங்க. ராதா, உன்னோட கையில அந்த ரிஷியோட பேரை நீ எப்படி எழுத விடலாம்? ஏன்னா உன்னோட மனசுல, உன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் மோகனோட பேர் தான் எழுதப்பட்டிருக்கு. நீ நான் சொல்றத கூட எதுவும் கேட்க வேண்டாம் ராதா. ஆனா உன்னோட மனசு சொல்றதையாவது கேள. போ, போய் கண்ணாடி முன்னாடி நின்னு உன் முகத்தை பாரு. உன்னோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல ராதா. இங்க பாரு ராதா, நான் யாரோட காதலுக்கும் இடைஞ்சல போக மாட்டேன். உனக்கு அந்த ரிஷியை உண்மையாவே பிடிச்சிருந்ததுன்னா நான் உன்னை எதுவும் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா உன் மனசுக்கு முழுசா பிடிச்சிருக்கிறது மோகன. நீ நீ இந்த விஷயத்தை உணர மாட்டேங்கிற. ஒரே ஒரு தடவை உன் மனசு சொல்றத கேளு. இந்த கல்யாணத்துல உனக்கு ஏன் சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசி. நீ நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன்னு யோசிக்கும் போது உன் மனசு ஏன் கஷ்டப்படுதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ராதா. நீ எதர்ச்சியாலாம் ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரல. அது அந்த கடவுளோட திட்டம் ராதா. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணம்
மோகனோட மனசுலயும் குஷியோட மனசுலயும் இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அதான் இப்ப நடந்துருச்சுல்ல. இந்த நேரம் எதுக்கு இங்க இருந்து போகணும்னு நினைக்கிற? நல்லா யோசிச்சு பாரு. நீயும் மோகனும் எவ்வளவு நெருக்கமா இருக்கீங்கன்னு. ராதா, ராதா ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு போகாத. இங்க பாரு, நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் உன் மனசு சொல்றத கேளு ராதா. ப்ளீஸ் ராதா, ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நிறுத்து. நீ சந்தோஷமா இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த கல்யாணம் பண்ணிக்காத. ப்ளீஸ் ராதா, ப்ளீஸ். முன்னாடி ஐ போட்டிருக்கு. ரை வா வா கிட்ட ஊவும் போட்டிருக்கு. ஊ கு இட்ர வா லி குற்றவாளி. குற்றவாளினா என்ன அர்த்தம்? சர்ச் பண்றேன். Meaning in English. Criminal. அப்பனா ரிஷி கிரிமினலா? ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ கடவுள் கிருஷ்ணா. ராதா சொன்னது கரெக்ட் தான். நீங்க எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கொடுப்பீங்க. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன் இந்த ரிஷி ஒரு கிரிமினல். அப்புறம் ராதாக்கும் ரிஷிக்கும் கல்யாணமே நடக்காது. இந்த பேப்பரா? இந்த எடுத்துக்க. இங்க பாரு, வாங்கிக்க. எடுத்துக்க, எடுத்துக்க. இந்த இதோ எட்ட மாட்டேங்குதா? பேப்பரை என்கிட்ட கொடு. ராதா, இந்த குஷி எங்க போனான்னு தெரியலையே. எங்க ராதா? ராதா, பேப்பரை என்கிட்ட கொடு. அப்படியா? கொடு. இல்லனா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன் நீ ஒரு கிரிமினல்னு. குற்றவாளி. குற்றவாளி இல்லம்மா, குற்றவாளி. எந்த வார்த்தையை உன்னால சொல்லக்கூட முடியலையோ அதுல கை தேர்ந்தவமா நான் யாரு? கிரிமினல். போ, எல்லார்கிட்டையும் சொல்லு. யாரு உன் பேச்ச நம்புறாங்கன்னு பாத்துலாம். போ. அந்த பேப்பரை கொடு. விடு, விடு. பேப்பரை கொடு. கைய விடு. இத்தினுண்டா இருந்துகிட்டு என் வாழ்க்கையில நிறைய விளையாடிட்டு இருக்க. என்னோட பணக்கார ஆசையில தடையா இருக்கிறது நீதான், தெரியுமா? ராதா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அது வந்து குஷி எங்க இருக்கா? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீ அவளை பத்தி கவலைப்படாதம்மா. ஏய் நில்லு.
போயிருக்க போற. உண்மையை சொல்றதுக்கு நீ வீட்டுக்குள்ள போய் தானே ஆகணும். அஜித் அண்ணே, நீங்க குஷி ரூம்ல இருக்காளான்னு பாத்தீங்களா? ஓ சோ சாரி ராதா, மறந்தே போயிட்டேன். இப்போவே போய் பார்க்கறேன். போங்க. குஷி குஷி செல்லம், எவ்வளவு சேட்டை பண்ற நீ? அப்படி டான் மாதிரி. உன்னை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நடக்காத காரியம், அப்படிதானே? என் மனசு ஏன் இப்படி பதட்டப்படுது? குஷி நல்லா இருக்காளா? நீ எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடடா என் செல்லமே, இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. பாப்புமா, இன்னைக்கு நாம விளையாட போறோம், அதுவும் கண்ணாமூச்சி. வாங்க போலாம், வாங்க. எவ்வளவு நல்ல பையன் கிடைச்சிருக்கான்ல ராதாவுக்கு. குழந்தையோட ரொம்ப அழகா விளையாடுறானே. அங்கிள், ஆண்டி, என்ன காப்பாத்துங்க. ஏன் செல்லம், பயமா இருக்கா? பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கடவுளே கிருஷ்ணா, என் குஷியை பத்திரமா பாத்துக்கோங்க. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். ரொம்ப தான் கை நீளுது.